ஐயா சில விளக்கங்கள் நம்ம என்னோட நண்பர் அப்துல் காதர் கேட்குறாரு. அவருக்காண்டி இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேங்க. அதாவது எப்படி ஜெயினுல் அப்படின்ட்டு வந்து சத்தியம்மா சூனியம்மான்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். எந்த அக்ரிமெண்ட்னா அது வருங்க இங்கே இருக்குது தெரியுங்களா? கண்டிப்பாக இந்த அக்ரிமெண்ட் தான் போட்டோம். இந்த அக்ரிமெண்ட் போட்டதில் வந்து 48 நாள் அக்ரிமெண்ட். இது 48 நாளில் வந்து அவர் ஒன்று இறந்து போகணும், இல்லாட்டி அவர் சூனியம் இருக்குன்னு அவரே ஒத்துக்கணும். இந்த 2 அக்ரிமெண்ட், இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்கலாட்டி நான் இஸ்லாத்துக்கு மாறணும். என்னோட மாந்திரிக பள்ளி, அதாவது நான் சொல்லி கொடுத்துட்ருக்க இந்த டெஸ்ட்டை வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க இஸ்லாத்துக்கு மாறிட்டு உட்காந்துருக்கணும் தான். இதுதான் அக்ரிமெண்ட்டு. 48 நாள் பூஜை நடக்குது. 48 நாள் பூஜை நடந்து நல்லபடியாக ஓடுது. எங்களுக்கு தெரிஞ்சு 48வது நாள் அவங்கள்ட்ட எந்த இடத்துல அக்ரிமெண்ட் போடுறோமோ, அதாவது சென்னை மண்ணடியில் எந்த இடத்துல அக்ரிமெண்ட் போடுறோமோ அந்த இடத்துல போய் நாங்கள் போய் நிற்கும் போது அவங்க ஜெயினுல் அப்படின்னா அங்கே அவர் வரலாங்க. துணை கையெழுத்து போட்ட சையது இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கார். அவரும் இன்னொரு சின்ன பையன் யாரோ ஒருத்தங்க வந்திருந்து நீங்கள் பண்ண பூஜையில் அவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க. சரிங்க சந்தோஷம், அவர் எங்கேங்கன்னு கேட்டேன். அவர் உங்களை பார்க்க விரும்பலை. சரிங்க, பார்க்க விரும்பலாட்டி ஒரு அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டிருக்கோம், இந்த தேதியில் பார்க்கணுன்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியுங்கய்யா, எங்கேங்கய்யான்னு கேட்டேன். இல்லைங்கய்யா அவர் உங்களை பார்க்க விரும்பலை, நீங்கள் போகலான்னாங்க. எப்படிங்க இது போக முடியாது, அந்த சைடு அவரை போக சொல்லுங்க, என்கிட்ட பார்க்க பேச வேணாம், என்னை பார்க்க வேணாம், அந்த சைடு அதாவது என்னை தாண்டி கிராஸ் ஆகாது போக சொல்லுங்க, என்னை தாண்டி கிராஸ் ஆகாது போக சொல்லுங்க, நான் அவர் நடமாடுறாரு நல்லபடியாக இருக்காருன்னு நான் ஒத்துக்கு போடலாங்கய்யா அப்படின்னு சொன்னேன். இல்லை அந்த அளவுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி அங்கே விட மாட்டேன்ட்டாங்க. உங்களை நெருங்க விடல அடுத்து. சரி, அதனால நம்ம சப்போர்ட் எப்படி சொல்றது, இல்லை பயங்கள் கூடிருச்சு, அதனால உங்களை நெருங்க விடலை. அதான் உண்மை. எப்படியோ பயங்கள் கூடிருச்சோ இல்லை நம்மளை அந்த இடத்துல போக விடலை. அவங்க விட்டுருந்தாங்கன்னா அது அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்த நாள் வந்து ப்ரெஸ் மீட்டிங் வைக்க சொன்னாங்க சென்னையிலேயே. அதுக்கு கொஞ்சம் வசதி இல்லாதனால ப்ரெஸ் மீட்டிங் அங்கேயே நான் வைக்கல, திருச்சியில் வச்சேன். அடுத்த நாளே வந்து திருச்சியில் வச்சேன். திருச்சியில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி என்னை பார்க்க விடலை, சந்திக்க விடலை, அதை வந்து சந்திக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருந்தேன். நான் அந்த ப்ரெஸ் மீட்டிங்கு இன்ன வரைக்கும் வெளியே வரல. சரிங்களா? இது என்ன 2017 ஆயிடுச்சு. 3 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. இன்ன வரைக்கும் பார்க்க விடலை. ஆனால் வந்து இப்போ ஐயா சொன்னாங்க நம்மள்ட்ட வந்த உடனே, ஐயா நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறிட்டீங்க, இது மாதிரி நீங்கள் ஜமாத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னாங்க. நான் வந்து எப்படிங்க, நான் வந்து இறைவனை நாடி போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் காசி, சரிங்களா? நான் வந்து என்னோட அகோரி, சரி அகோரின்றனால நான் காசி, சரிங்களா? என்னோட பழைய வழிபாடு என்ன, கண்டிப்பாக அந்த வழிபாட்டில் நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நல்லபடியாக.